Hi students, fresh morning to all. இன்னைக்கு நம்ம சேனல் சயின்ஸ் ஃபீடிங்கில் நாம் டிஸ்கஸ் பண்ண போகிற விஷயம் 10th ஸ்டாண்டர்ட் யூனிட் 9 சொல்யூஷன் லெசனோட 5th அண்ட் லாஸ்ட் பார்ட் பார்க்க போகிறோம். இதில் லாஸ்ட் பார்ட்டில் நமக்கு என்ன கான்செப்ட்ஸ் கவர் ஆகுது அப்படின்னா ஹைட்ரேட்டட் சால்ட்ஸ் அண்ட் வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் அப்படிங்கிற ஒரு சிம்பிள் டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த ஹைட்ரேட்டட் சால்ட்ஸ், வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன், ப்ராசஸ் ஆஃப் ஹைட்ரேஷன் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம புக்கில் கொடுத்துருக்க ஒரு சிம்பிள் எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்துட்டு ஷல் வி மூவ் டு த கான்செப்ட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பார்ப்போமா? ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்க, லுக் ஹியர், தட்ஸ் எ ப்ளூ கலர் சால்ட். ஒரு ப்ளூ கலர் சால்ட்டை இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த சால்ட்டை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் ஹீட்டிங். ஆன் ஹீட்டிங் வாட் happens to the salt அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் லிசன் பண்ணுங்க. நான் இப்போ எடுத்துருக்கிறது ஒரு ப்ளூ கலர் சால்ட். இதை என்ன பண்ணுறேன்னா அண்டர்கோஸ் டு ஹீட்டிங் ப்ராசஸ். ஜஸ்ட் ஹீட் பண்ணுறேன். என்ன நடக்குது அப்படிங்கிறது நீங்கள் இந்த வீடியோவில் பாருங்கள். இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மொத்த டாபிக்குமே ரொம்ப ஈஸியான விஷயந்தான். இவ்வளோதானா அப்படின்னு போயிடுவீங்க. இதுக்கு தான் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரே ஒரு ஏரியா மட்டும் உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுன்னா இப்போ பாருங்கள், ஹீட்டிங் கோயிங் ஆன். த சால்ட்ஸ், த கலர் ஆஃப் த சால்ட் ஸ்லோலி டர்ன்ஸ் இன்டு ஒயிட், ப்ளூ டு ஒயிட். இப்போ இதான் இங்கே நடக்கிற ஒரு சேஞ்ச், நம்ம அப்சர்வ் பண்ண வேண்டிய ஒரு சேஞ்ச். கேன் யூ அப்சர்வ் என்ன நடக்குது? எ ஒயிட் சால்ட் ஃபார்ம்ஸ் on heating. A blue color salt is turns into white color. இந்த விஷயம் பார்த்துட்டோம் இல்லையா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன போகிறோம்னா இந்த ப்ராசஸை அப்படியே ரிவர்ஸ் பண்ண போகிறோம். எப்படி சார் ரிவர்ஸ் பண்ண போகிறீங்க? ஹீட் பண்ணி கலர் சேஞ்ச் பண்ணோம், ஒயிட் கலர் ஆச்சு. இந்த ஹீட் பண்ண ப்ராசஸை திரும்ப கூலிங் பண்ண போகிறோம். கூலிங் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோம்? ஜஸ்ட் we add few drops of water into the white salt. என்ன நடந்துருக்கு பாருங்கள், உங்களால் புரியும்னு நினைக்கிறேன். Again the salt retain its blue color. திரும்ப மறுபடியும் தன்னோட அந்த ப்ளூ கலரை ரீட்டைன் பண்ணிடுச்சு, பழைய ஃபார்முக்கே வந்துடுச்சு. எக்ஸ்பெரிமெண்ட் புரியுதா? ஒரு ப்ளூ கலர் சால்ட்டை ஹீட் பண்ணால் ஒயிட் கலர் ஆச்சு. ஒயிட் கலர் சால்ட்டை கூல் பண்ணுறதுக்கு வாட்டர் ஆட் பண்ண மறுபடியும் அது ப்ளூ கலர் ஆகிடுச்சு. இதான் எக்ஸ்பெரிமெண்ட், இதான் லெசன். இப்போ நம்ம கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங் போவோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இப்போ நம்ம பார்த்தோம். இதுலேருந்து நம்ம டாப்பிக்கில் எப்படி வரும் அப்படின்னு பார்த்துக்கலாம். என்ன டாபிக் அப்படின்னா வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன். இதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா when ionic compounds undergoes to dissolution in water, when the saturated solution forms, during the saturated solution forms some of the water molecules added with the salt. ஒரு அயானிக் சால்ட் எடுத்து நம்ம தண்ணியில் கரைச்சி அதோட சேச்சுரேட்டட் சொல்யூஷனை ப்ரிப்பேர் பண்ணும்போது அந்த சொல்யூஷன்லேருந்து வரக்கூடிய சால்ட்டில் சில வாட்டர் மாலிகூல்ஸை அந்த சால்ட் அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும். சால்ட்டு கூட சில வாட்டர் மாலிகூல்ஸ் சேர்ந்துக்கும். இந்த ப்ராசஸ்க்கு பேர் ஹைட்ரேஷன். ஏன் அப்படின்னா we know hydrate, hydro, hydrase, these terminologies, இந்த வார்த்தைகள்லாம் எதை சொல்லுதுன்னா nothing but water molecule, H2O. அப்போ சால்ட்ஸை வாட்டரில் ஆட் பண்ணி அதோட கிறிஸ்டல்ஸை ஃபார்ம் பண்ணும்போது அது சம் ஆஃப் த வாட்டர் மாலிகூல்ஸை கூட அப்சர்வ் பண்ணிக்குது. அது மாதிரி சில சால்ட்டு கூட வாட்டர் ஆட் ஆகிருக்கு, வாட்டர் மாலிகூல்ஸும் சேர்ந்துருக்கு. த ஆடட் வாட்டர் மாலிகூல்ஸ் ஆர் கெமிக்கலி கம்பைன், அது கூட கெமிக்கலாக கம்பைன் ஆகிருக்கு. அப்படி வாட்டர் மாலிகூல்ஸை அப்சர்வ் பண்ணிக்குது இல்லையா, அந்த ப்ராசஸ்க்கு பேர் அடிஷன் ஆஃப் வாட்டர் மாலிகூல் இஸ் கால்ட் ஹைட்ரேஷன். அடிஷன் ஆஃப் ஹைட்ரோ மாலிகூல்ஸ் ஆர் ஹைட்ரேட் மாலிகூல்ஸ் இஸ் கால்ட் ஹைட்ரேஷன். The salts which contains that type of water molecules, added water molecules are called hydrated salt. இந்த மாதிரி சால்ட்டில் அந்த மாதிரி வாட்டர் மாலிகூல்ஸ் ஆட் ஆகிருக்கோ அதுக்கு பேர் ஹைட்ரேட்டட் சால்ட்ஸ். அப்படி சேர்ந்துருக்க அந்த வாட்டர் மாலிகூல்ஸ்க்கு பேர் வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன். Why? Because when the hydration takes place, the salts become crystalline forms. அந்த வாட்டர் மாலிகூல்ஸை அப்சர்வ் பண்ணுறதுனால அது கிறிஸ்டலைன் ஸ்டேட்டுக்கு வருது. அதனால் அதுக்கு என்ன பேர் சொல்கிறாங்க அப்படின்னாக்கா வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதை எப்படி 2 மார்க்கில் கேட்டாங்கன்னா என்ன ஆன்சர் பண்ணுறது?
What is water of crystallization? Water of crystallization na enna? The number of water molecules found in the crystalline substance when a saturated solution of the salt is formed by dissolution of the salt in water is called water of crystallization. ஒரு அயானிக் காம்பவுண்ட் வாட்டரில் கரைஞ்சி அது ஒரு கிறிஸ்டலின் சால்ட்டை ப்ரிப்பேர் பண்ணும்போது அது கூட ஒட்டி வர வாட்டர் மாலிகூல்ஸ்க்கு பேர் வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன். இப்படி ஒட்டிக்கிற வாட்டர் மாலிகூல்ஸ் இருக்கீங்களே அதுக்கு என்ன பேர் சொல்கிறோம்? அந்த ப்ராசஸ்க்கு பேர் த அடிஷன் ஆஃப் வாட்டர் இஸ் கால்டு ஹைட்ரேஷன். அப்படி ஹைட்ரேட் மாலிகூல்ஸை வச்சிருக்க அந்த சால்ட்டுக்கு பேர் ஹைட்ரேட்டட் சால்ட்ஸ். காமன்லி அயானிக் சால்ட்ஸ் ஃபார்ம் சச் டைப் ஆஃப் ஹைட்ரேட்டட் சால்ட்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அதுக்கு தான் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தோம். நான் ஒரு ப்ளூ கலர் சால்ட்டை ஹீட் பண்ண பார்த்தீங்க இல்லையா? அந்த ப்ளூ கலர் சால்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஃபேமஸ் த காப்பர் சல்ஃபேட் பென்டாஹைட்ரேட். இது ஒரு காப்பர் சல்ஃபேட்டுங்கிற ஒரு அயானிக் சால்ட். இந்த சால்ட் ப்ளூ கலராக இருக்குது. எப்போ ப்ளூ கலராக இருக்குன்னா when it contains 5 molecules of water. அப்போ அந்த சால்ட் கூட என்ன இருக்குன்னா ஒரு 5 molecules of water இருக்குது. இந்த வாட்டர் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன். Because of the presence of water of crystallization, the salt appears as blue. அந்த வாட்டர் மாலிகூல்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறதுனால தான் அந்த சால்ட் என்ன கலரில் இருக்குன்னா ப்ளூ கலரில் இருக்குது. அப்போ the example for hydrated salt is copper sulfate pentahydrate. அதுதான் நான் ஹீட் பண்ணேன். இப்போ நம்ம பார்த்தோம் அந்த salt become white because of the absence of water molecules or the removal of water molecules from the salt. அந்த சால்ட்லேருந்து அந்த நீர் மூலக்கூறுகள் நீக்கப்பட்டதுனால அது என்ன ஆயிடுச்சுன்னா இட்ஸ் பிகம் நீரற்ற காப்பர் சல்ஃபேட். நீரற்ற அது இங்கிலீஷில் எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா anhydrous copper sulfate which is colorless. The turning of color to colorless is the reason of the removal of the water molecule. புரிஞ்சுக்க முடியுதா? இதான் எக்ஸ்பெரிமெண்ட்டில் காமிச்சது. அப்போ ப்ளூ கலராக இருந்தது காப்பர் சல்ஃபேட் பென்டாஹைட்ரேட் அப்படிங்கிற கிறிஸ்டலின் சால்ட். ஒயிட் கலராக மாறினது அன்ஹைட்ரஸ் ஸ்டேட்ஸ்க்கு போய்ட்டு அதோட அன்ஹைட்ரஸ் காப்பர் சல்ஃபேட்ஸ். இது கலர்லெஸ் மாலிகுலாக இருக்கும். 5 molecules வாட்டர் வெளில போயிடுச்சு. இந்த ப்ராசஸ் தான் நம்ம ரிப்பீட் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த ஒயிட் சால்ட்டை கூலிங் பண்ணும்போது தட் மீன்ஸ் வாட்டர் மாலிகூல்ஸ் ஆட் பண்ணும்போது அகைன் இட் ரீடைன் இட்ஸ் ப்ளூ கலர் பிகாஸ் ஆஃப் த ப்ரெசன்ஸ் ஆஃப் த 5 வாட்டர் மாலிகூல்ஸ். அந்த லாஸான வாட்டர் மாலிகூலை நம்ம திரும்பி ஆட் பண்ணிட்டோம். அது திரும்பி ஹைட்ரேட்டட் சால்ட்டாக மாறிடுச்சு. அதனால ப்ளூ கலர் வந்துடுச்சு. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை தான் நம்ம பார்த்தோம். இதை நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா நம்மளோட ஹாட் கொஷின்ஸ் டாப்பிக்கில் புக் பேக்கில் கேட்டிருக்காங்க. த சால்ட் which is blue and crystalline state on heating process it converted into white color salt compound B. Some water molecules are added with the compound B, then it turned back into blue color. Find out the compounds A and B அப்படின்னு சொல்லி நமக்கு ஹார்ட் கொஷின்ஸில் ஒரு கொஷின் வச்சுருக்காங்க. இப்போ அந்த ப்ளூ கலர் காம்பவுண்ட் சிம்பிளி we can say copper sulfate pentahydrate. The white color substance anhydrous copper sulfate. Anhydrous means waterless. அப்போ காம்பவுண்ட் ஏங்கிறது காப்பர் சல்ஃபேட், காம்பவுண்ட் பிங்கிறது அன்ஹைட்ரஸ் காப்பர் சல்ஃபேட் அப்படின்னு சொல்லி we can get the mark from the area hard questions. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ எந்த சால்ட்ஸ்லாம் வாட்டர் மாலிகூல்ஸ் இருக்கோ அது ஹைட்ரேட்டட் சால்ட்ஸ். அதுக்கு நம்மளுக்கு டேப்லெட் காலமில் ஒரு சால்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு 5 சால்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த டேப்லெட் காலமாக கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுலேருந்து 1 marks எது கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடலாம். கண்டிப்பாக கேட்க வாய்ப்புள்ள ஒரு ஏரியா. பாருங்கள், ஒரு ஸ்பெஷல் நேம்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா இப்போ நம்ம பார்த்த ப்ளூ விட்ரியால் is the special name for the copper sulfate pentahydrate. A molecular formula for the compound is CaSO4.5H2O. The number of water molecules present in the compound is 5. That is penta. We know penta means 5. Then green vitriol is nothing but the iron 2 sulfate heptahydrate. Its molecular formula is Fe4.7H2O. Heptahydrate, hepta in the sense 7. Then white vitriol, its IUPAC name is zinc sulfate heptahydrate. It also contains 7 molecules of water. It is known as 7H2O, that is hepta. Hepta means 7. And one more example, Epsom salt. So IUPAC name is magnesium sulfate heptahydrate. Molecular formula MgSO4.7H2O. And gypsum, calcium sulfate dihydrate. It contains 2 molecules of water, so it is dihydrate. CaSO4.2H2O is the molecular formula for the compound. These 5 examples are given in our book. Okay students, here we understand the concept. When the hydrated salts on heating, they lose. If they contain color, they become colorless compound. If they are colorless compounds, they lose their crystalline nature and become amorphous. அப்படிங்கிற விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. நமக்கு இன்னொரு எக்ஸாம்பிள்
heating of magnesium sulfate, heptahydrate, MgSO4 7H2O. On heating, it becomes anhydrous magnesium sulfate. That means magnesium sulfate without water molecules, the 7H2O removed from the compound. Now the crystalline, basically it's a colorless compound. On heating, it loses its crystalline nature and becomes amorphous anhydrous copper sulfate, magnesium sulfate. Understand பண்ணிக்க முடியுதா? ஒன்று கலர் இருந்தால் கலர் லாஸ் பண்ணும், கலர் இல்லாத காம்பவுண்டால் அதோட crystalline nature லாஸ் பண்ணி it will become amorphous. அதுக்கு ரெண்டு எக்ஸாம்பிள் காப்பர் சல்ஃபேட்டும் மெக்னீஷியம் சல்ஃபேட்டும் கொடுத்துருக்காங்க. கான்செப்ட் புரிஞ்சுக்க முடியுதா? என்னென்ன விஷயம்? வாட்டர் ஹைட்ரேட்டட் சால்ட்ஸ், எதில் வாட்டர் மாலிகூல்ஸ் இருக்கோ அதுக்கு பேர் ஹைட்ரேட்டட் சால்ட்ஸ். அந்த அடிஷன் ஆஃப் வாட்டர் மாலிகூல்ஸ் வித் எ சால்ட் இஸ் கால்டு ஹைட்ரேஷன், நீர் ஏற்றம். அப்படி அது கூட சேர்ந்துருக்க அந்த வாட்டர் மாலிகூல்ஸ்க்கு என்ன பேர் சொல்கிறாங்கன்னா வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன். இந்த மூணு விஷயம் நீங்கள் 2 மார்க்கில் கேட்டாலும் எழுதுங்க, 1 மார்க்கில் எப்படி கொஷின்ஸ் கேட்டாலும் உங்கள்கிட்ட ஆன்சர் பண்ண முடியும்னு நான் நம்புகிறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கான்செப்ட் புரியுதா? Next let us move to the next topic, 9.7 hygroscopy and the related compound. 9.8 related concept. 9.8 deliquescence. இந்த ரெண்டு விஷயங்களும் நமக்கு கொடுத்துருக்காங்க, தனித்தனியாக இருக்குது. பட் ரெண்டுமே ரிலேட்டடாக பார்க்கும்போது நம்மளால் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். ஹைக்ரோஸ்கோப்பினா என்ன, டெலிக்வெசன்ஸ்னால் என்ன? ஹைக்ரோஸ்கோப்பிங்கிறது என்ன பண்ணுறாங்கன்னா நீர் உறிஞ்சும் தன்மை, புரிஞ்சுக்க ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். the water absorbing nature is hygroscopy. அதே விஷயம் டெலிக்வெசன்ஸில் என்ன பண்ணுறோன்னா வாட்டரை அப்சார்ப் பண்ணி அதில் டிசால்வ் ஆகிடும், நீர் உறிஞ்சி கரையும் தன்மையுடையவை. டெலிக்வெசன்ட் சப்ஸ்டன்சஸ் வெறும் வாட்டரை மட்டும் அப்சார்ப் பண்ணிக்கிறது, நாட் டிசால்வ்ஸ், அதில் கரையாத தன்மை உள்ளது. ஹைக்ரோஸ்கோப்பின்னு 2 டாபிக் கொடுத்துருக்காங்க, ஒவ்வொன்றையும் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். வாட் இஸ் ஹைக்ரோஸ்கோப்பி ஆர் டிஃபைன் ஹைக்ரோஸ்கோப்பி அப்படின்னா என்ன சொல்லணும்னா, certain substances when exposed to atmospheric air at ordinary temperature, they absorb water molecule from the moisture. Such type of components are called hygroscopic substances, and then the phenomenon or the property is called hygroscopy. சில காம்பவுண்ட்ஸ் ஏரில் வச்சிங்கன்னா அதில் இருக்க வாட்டர் மாலிகூல்ஸை அப்சர்வ் பண்ணிக்கும், ஈரப்பதத்தை உறிஞ்சி அதில் இருக்க நீர் மூலக்கூறுகளை எடுத்துக்கும். இந்த நேச்சருக்கு பேர் ஹைக்ரோஸ்கோப்பி. வாட்டர் மாலிகூல் அப்சர்வ் பண்ணுமே தவிர அதில் இது கரையாது, அதனால் there is no change in its physical state. இந்த விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும், physical state no change. Commonly the hygroscopic substances are amorphous solids. நம்ம சப்ஸ்டன்ஸை ரெண்டாக பிரிச்சுக்கிறோம், கிறிஸ்டலைன், அமார்ஃபஸ். படிக வடிவம் முடியாது, படிக வடிவமற்றது. காமனாக ஹைக்ரோஸ்கோபிக் சப்ஸ்டன்சஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னா அமார்ஃபஸ் சாலிட்ஸாக இருக்கும், இல்லாட்டி லிக்விட்ஸாக இருக்கும். The best examples for hygroscopic substances are P2O5 phosphorus pentoxide, quicklime, calcium oxide, and the concentrated sulfuric acid H2SO4 and the silica gel SiO2 are the best known examples for hygroscopy. Because of the hygroscopic nature, they are used as drying agents. இப்போ சில பொருட்கள் இருக்க நீர் மூலக்கூறுகளை எடுத்து உலர்த்தணும் அப்படின்னா the drying agents நம்ம ஹைக்ரோஸ்கோபிக் சப்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுறோம். புரிஞ்சுக்க முடியுதா? வாட்டரில் இருக்க அட்மாஸ்பியரில் இருக்க வாட்டர் மாலிகூல்ஸை அப்சர்வ் பண்ணிக்கும். These substances are hygroscopic substances. The next topic is deliquescent substances. The property is called deliquescence. But define deliquescence or what is deliquescence அப்படின்னு ஒரு 2 மார்க் கொஸ்டின் கேட்டால் உங்களோட ஆன்சர் என்னவாக இருக்கும்னா, certain substances when exposed to air, they absorb water molecules from the atmospheric air, from the moisture, and they get dissolved. And the absorb பண்ணுற வாட்டர் மாலிகூல்ஸில் டிசால்வ் ஆகிடும், கரைஞ்சிடும். அப்படி கரைஞ்சிடுச்சுன்னா that substances are called deliquescent substances. This property is called deliquescence. Because of the deliquescent nature, they lost their crystalline shape and forming a saturated solution. எப்போல்லாம் அது அந்த வாட்டர் மாலிகூல்ஸில் டிசால்வ் ஆகுதோ அப்போல்லாம் ஒரு saturated solution ஃபார்ம் பண்ணும். Commonly deliquescent substances are crystalline solids. Examples for deliquescent substances: sodium hydroxide, which is known as caustic soda, and potassium hydroxide, caustic potash, and the ferric chloride FeCl3 are the best known examples for deliquescent substances. When deliquescence is maximum அப்படின்னு கூட ஒரு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. எப்போ இந்த நீருறிஞ்சும் தன்மை அதிகமாக இருக்கும்னாக்கா 2 கண்டிஷன் சொல்கிறாங்க. when the temperature is very low in the atmosphere, because of the low temperature, when the humidity of the atmosphere is high, டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கும்போது அதில் காற்றில் இருக்கக்கூடிய ஹியூமிடிட்டி ஈரப்பதம் அதிகமாக இருக்கும்போது இந்த டெலிக்வெசன்ஸ் அதிகமாக இருக்கும். ஓகே சார், இந்த விஷயத்தை உங்களால் புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். வாட் இஸ் ஹைக்ரோஸ்கோபி அண்ட் டெலிக்வெசன்ஸ் அப்படிங்கிறது இன்றைக்கி நம்ம இந்த 5th பார்ட்டில் பார்த்துருக்க விஷயம். வாட்டர் ஹைட்ரேட்டட் சால்ட்ஸ் அண்ட் வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன், ஹைக்ரோஸ்கோபி, டெலிக்வெசன்ஸ். இந்த 3 விஷயங்களை உங்களால் எப்படி கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கும், அதனால் புரிஞ்சிருக்கும்.
புரிஞ்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஏதோ டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன் தேவைப்பட்டால் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். நம்மளோட அடுத்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் ஸ்டூடெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம இந்த லெசனை 5 பார்ட்ஸாக பார்த்துருக்கோம். இந்த 5 பார்ட்டையும் ஒரு ஸ்லைட் ஷோவாக 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் அப்சர்வ் பண்ணுற மாதிரி, பிகாஸ் ஆஃப் த எக்ஸாமினேஷன் பர்பஸ், எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் முதல் நாள் ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ் ஆகிற மாதிரி நான் இதை ஒரு ஸ்லைட் ஷோவாக கொடுக்கலான்னு இருக்கேன். நீங்கள் நம்ம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் ஆகிட்டிங்கன்னா இந்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோவை பாருங்கள், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க, கான்செப்டை கஷ்டம் இல்லாமல் படிங்க. அதான் நம்ம வீடியோவோட அப்ஜெக்டிவ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்.